Welcome to Masa AS Academy. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பர்சன்டேஜ்ல இருக்கிற ஒரு சூப்பர் ட்ரிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பர்சன்டேஜ்ல இந்த ட்ரிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, டிக்ரீஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து டிக்ரீஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்லி 1% மட்டும் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு டிக்ரீஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன்ஸ்க்கு அப்ளை ஆகிறது தான். சரியா? அதனால இந்த கண்டிஷன்ஸ் தெளிவா எழுதி வச்சுட்டு படிங்க. இது வந்து ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கும், இப்படி வந்தா இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸ்ல வீக்கா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ் ஒன்லி ஒரே ஒரு பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். நம்ம சொல்லியாச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருப்பாங்க ஒண்ணு, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க முதல்ல. சரியா? கொஸ்டின்ல மோர் தென் கேட்டிருக்காங்களா, லெஸ் தென் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சரியா? சோ கொஸ்டின்ல இன்க்ரீஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, a divided by 100 minus a into 100. சரியா? அதே நேரத்துல கொஸ்டின்ல டிக்ரீஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா, a divided by 100 plus a into 100. ஸோ இது ஃபார்முலாவெல்லாம் நீங்க ஞாபகம் வைக்கணும் அவசியம் இல்லை. நான் ஒரு ஸ்ட்ரக்சருக்காக சொல்லியிருக்கேன், நீங்க ஈஸியாவே போட்டுடலாம். ஒருத்தனுக்கு இன்க்ரீஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட தான் என்ன பண்ணுவோம், எடுத்துருவோம், குறைச்சிருவோம்னு அர்த்தம். சரியா? ஒருத்தன்ட்ட அளவுக்கு அதிகமா இருக்கு, அவன்கிட்ட இருந்தா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஒருத்தன்ட்ட ஒண்ணுமே இல்ல, அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தன்ட்ட அதிகமா இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம், மைனஸ் பண்ணலாம். ஒருத்தன் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப அவனே ரொம்ப கம்மியா இருக்கான், அப்ப அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க. The price of a tea has been reduced by 20%. In order to restore the original price, the new price must be increased by அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்காங்க. சரியா? The price of a tea has been reduced by 20%, increased by. அப்போ ஒரே கொஸ்டின்ல ரெடியூஸ்டு இருக்குது, இன்க்ரீஸ்டு இருக்குது. கரெக்டா? ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்படிதானே? கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்க்ரீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? சோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குறைப்போம். கரெக்டா? அப்போ மேல அந்த பர்சன்டேஜ் போடுங்க, கீழே என்ன பண்ணுங்க, 100ல இருந்து அந்த பர்சன்டேஜ் குறைச்சு போட்டுருங்க. சரியா? அப்ப 80 இன்ட் என்ன பண்ணா போதும், 100. அப்போ ஒரு 20 20 4 20 80, ஒரு நாள் 4 25 நாளா என்னது 100. அப்ப ஆன்சர் வந்து என்னது 25%. பாத்திரம் என்ன பண்ணலாம், போட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்ற புரியுதா உங்களுக்கு? சோ செகண்ட் क्वेश्चन பாருங்க. The price of tea increases by 20%. By what percentage should a household reduce the consumption of tea so that the budget remains the same அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? தேயிலையின் விலை 20% அதிகரிக்கப்பட்டால், அப்ப 20% அதிகரிக்கப்பட்டால் தேயிலைக்கான செலவை அதிகரிக்காமல் இருக்க தேயிலையின் நுகர்வு எந்த சதவீதத்தால் குறைக்கப்பட வேண்டும்? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எப்படி இருக்காங்க, கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ ஒருத்தர் குறைக்கணும் அப்படின்னு கூட்டி போடுவோம். கரெக்டா? குறைஞ்சா கூட்டி போடுவோம். அப்படிதானே? அப்போ பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சோ 20 divided by 100 plus 20. அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கும், 120 இன்ட் என்ன போட்டுருவீங்க, 100. சோ ஒரு 20 20 6 20 100, 50 2 100, 3 2 6. சோ 50/3. 50/3 ஓட வேல்யூ வந்து என்னது, 16.2/3%. சரியா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஃபிராக்ஷன் டேபிள் வந்து படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? நம்ம வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம், பர்சன்டேஜ் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சரியா? சோ முக்கியமா நீங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கும் நிறைய ஸ்டூடெண்ட் ரீச் ஆகுதுக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம பண்ணிட்டு போங்க. சரியா? ஸோ தேர்ட் क्वेश्चन பாருங்க. If X income is 40% less than that of Y, then Y's income is approximately what percentage more than that of X அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Xஇன் வருமானம் Yயை விட 40% குறைவாக இருந்தால், சரியா? Yயை விட 40% குறைவாக இருந்தால் Yயின் வருமானம் Xஐ விட தோராயமாக எத்தனை சதவீதம் அதிகம் கேட்டிருக்காங்க. ஒரு குறைவு கொடுத்திருக்காங்க, எத்தனை அதிகம் கேட்டிருக்காங்க, இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை குறைச்சு போடுவோம். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு பர்சன்டேஜ் 40 divided by 100 40 குறைக்கிறது 60 இன்ட் என்ன போட்டுருவீங்க, 100. 0 கட்டாவும் 2 4 2 6. ஸோ நமக்கு என்ன இருக்கும், 200/3 இருக்கும்.
எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூல இருக்கு. சரி போடுங்க. சோ 6×18 6×18 மீதி 6×18 அப்ப 66.66 போயிட்டே இருக்கும். அப்ப 66.67 இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. சோ முக்கியமா நம்ம சேனல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.